7th Standard Math Chapter 3 Algebra Example 3.11, 3.12, 3.13 Term 2 சமச்சீர் கல்வி. Next பாருங்க, find the unit digit of the following exponential numbers. First one 25 power 23. Second question 81 power 100. Third question 46 power 31. ஃபஸ்ட்டு கொஸ்டின் 25 பவர் 23. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் என்ன செய்யணும்னா பவர் ஈவனாக ஆடான்னு பார்த்துக்கணும். ஓகே, இப்போ இது ஒரு ஆட் நம்பர். தென் யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 25 இஸ் என்னது 5. இப்போ பேஸ் என்னது 25 இஸ் 5க்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் பவர் என்னது 23. த யூனிட் டிஜிட் ஆஃப் 25 பவர் 23 ஈஸ், இப்போ பாருங்கள் என்ன வரும் 5. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் 81 பவர் 100. த யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 81 இஸ் என்னது நமக்கு 1 அண்டு பவர் இஸ் 100. 100 ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பராக இருந்துச்சு தானே சொன்னால், இப்போ இந்த 0, இப்போ பாருங்கள் இந்த 1 நீங்கள் என்ன செய்யணும் 1ஆல் இன்டூ பண்ணணும். 1 into 1 1. The unit digit of 81 power 100 is என்னது 1. நெக்ஸ்ட் சம் பாருங்க 46 power 31. The unit digit of base 46 is என்னது 6. நெக்ஸ்ட் power is 31. The unit digit of 46 power 31 is என்னது இது ஒரு ஆட் நம்பர். அப்போ நம்ம அப்படியே போட்டுக்கலாம் 6 இஸ் என்னது 6. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்க ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் த லார்ஜ் நம்பர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு சம் 4 பவர் 7, செகண்ட் ஒன் 64 பவர் 10. இப்போ 4 பவர் 7, த யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 4 ஈஸ் என்னது அதே இதுதான் 4 அண்ட் பவர் 7. த யூனிட் டிஜிட் ஆஃப் 4 பவர் 7 இஸ் நமக்கு 7 ஒரு ஆட் நம்பர். தென் 7 இஸ் என்னது 4. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்க 64 பவர் 10. த யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 64 இஸ் 4 அண்ட் த பவர் இஸ் 10. இப்போ இது பவர் 10 ஒரு ஈவன் நம்பர். தென் யூனிட் டிஜிட் ஆஃப் 64 பவர் 10 இஸ், இந்த ஈவன் நம்பர் வந்தால் மட்டும் நம்ம என்ன செய்வோம் இந்த 4 பேஸை 4-ஐ 4ஆல் இன்டூ பண்ணணும். 4-ஐ 4ஆல் இன்டூ பண்ணிங்கன்னா என்ன வரும் 16. இப்போ நம்மளோட ஆன்சர் 6. த யூனிட் டிஜிட் 16க்கு என்னது வருது 6. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் த லார்ஜ் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 9 பவர் 12. செகண்ட் ஒன் 49 பவர் 17. இப்போ 9 பவர் 12. 12 ஒரு ஈவன் நம்பர். தென் யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 9 இஸ் என்னது 9 அண்ட் த பவர் இஸ் என்னது 12. இப்போ இது ஒரு ஈவன் நம்பர். அப்படின்னா 2 இன்ட்டு, இப்போ பாருங்கள் யூனிட் டிஜிட் ஆஃப் 9 பவர் 12 இஸ் 9 நிஜன்னா என்னது 9 into 9 81. இப்போ நமக்கு யூனிட் டிஜிட் என்னது 1. ஓகே, இந்த யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 9 இஸ் 9 அண்ட் த பவர் என்னது இருக்குது 12. இப்போ 12 ஒரு ஈவன் நம்பர். தேர்ஃபோர் யூனிட் டிஜிட் ஆஃப் 9 பவர் 12 இஸ் என்னது, நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா 9-ஐ 9ஆல் இன்டூ பண்ணிக்கிறோம். 9-ஐ 9ஆல் இன்டூ பண்ணால் 81. 81ன்னா யூனிட் டிஜிட் என்னது 1. ஓகே, நெக்ஸ்ட் 49 பவர் 17. த யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் இஸ் 49 இஸ் 9 அண்ட் த பவர் இஸ் என்னது 17. இப்போ 17 நமக்கு ஒரு ஆட் நம்பர். தேர்ஃபோர் யூனிட் டிஜிட் ஆஃப் 49 பவர் 17 இஸ், இப்போ நமக்கு என்னது வருது 9. 9 அப்படியே போட்டுக்க வேண்டியது. ஓகே, அதாவது ஈஸியான சம் தான். அதாவது ஆடாக ஈவனானு பார்க்கணும். ஈவன்னு சொன்னால் என்ன செய்யணும், அந்த பேஸ் லாஸ்ட் நம்பரை
இன்டூ பண்ணி எழுதணும். இன்டூ பண்ணி அதுக்கு வந்து என்ன செய்யணும், யூனிட் டிஜிட் எழுதணும். ஆட் நம்பர்ஸ் என்னென்னா அப்படியே எழுத வேண்டியது தான். இப்போ ஆட் நம்பராக இருந்துச்சு என்னென்னா, இப்போ 49 வருது, 9 எழுதிக்கணும். ஓகே. ஈவன் நம்பராக இருந்துச்சு என்னென்னா 9 × 9 81 வருது. இப்போ நமக்கு யூனிட் டிஜிட் வந்து 1. ஓகே. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.